வாங்க ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ப்ரெட் ஆம்லெட் பண்ண போகிறேன். இதை நான் ஒரு 5 பேருக்கு பண்ணுறேன். ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் அரைச்ச பவுட்ரு, அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். ஆம்லெட் போடுற டைம் தான் ஆகும். ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணி சாப்பிட்டுட்டு பேச்சுலர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது கடையில் வாங்கி சாப்பிட்ற ப்ரெட் ஆம்லெட் மாதிரி இருக்காது. நம்ம வீட்லேயே மிளகு சீரகம் இதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியானதாக செய்கிறோம். நம்ம இது எந்த ப்ரெட்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேக்கரி ப்ரெட்டு இல்லை மாடர்ன் ப்ரெட்டு இல்லை வீட் ப்ரெட்டு. வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. ரொம்ப இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது. போடும் போது ஒரு ஸ்பூனு, இந்த ப்ரெட்டை போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் போட்டு விட்டால் போதும். அவ்வளோதான், எண்ணெயே இதுக்கு யூஸ் ஆகும். இதை அப்படியே போட்டு ஆம்லெட் வேகிற டைம் தான் ஆகும். ஒரு பக்கம் போட்டோமா உடனே திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணி தருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.